ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 46 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தலைவனோட கையில் ரத்தம் வர மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல நருட்டோ சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஹொக்காகே ஆவேன், அதனால இங்கே இருக்க யாருனாலுமே நான் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். என்னோட ஸ்பீடுக்கே மேட்சப் பண்ண முடியாது, நீ எல்லாம் எப்படி ஹொக்காகே ஆவே அப்படின்னு சொல்லி கீபா சத்தம் போடுவான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தலைவனோட ஆக்ஷனே இருக்கும். கீபாக்கு விழுகிற அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும். சாஸ்கே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் பேரேஜ்னு ஒரு டெக்னிக் பண்ணியிருப்பான் இல்லையா, லீயோட காப்பி அடிச்சு சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நருட்டோ இங்கே உசுமாக்கி பேரேஜ் சொல்லி அடிப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆவாங்க. நருட்டோ சொல்ற விஷயம் என்னன்னா, நான் ஸ்ட்ராங் ஆகாதனால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைப்பான். லீ எல்லாம் செம்ம ஹாப்பியா இருப்பான், அதே மாதிரி சக்குராவும் ஹாப்பியா இருப்பா. ஷிகமாருலாம் நருட்டோ கீபாவை தோக்கடிக்கிற அளவுக்கு வந்திருப்பான்லாம் எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு அவன் திங்க் பண்ணுவான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சோஜி இது கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல ஹினாட்டாவை காட்டுவாங்க. பியாகுகான் பேட்டில் ஹினாட்டா க்ரோஸ் போல்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ அவனோட காயங்களுக்கு இந்த ஆயின்மெண்ட் வச்சுட்டு இருப்பான். ஹினாட்டா கொடுத்தது பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப குயிக்கா ஹீல் ஆகிறத அவன் நோட் பண்ணுவான். இந்த ஆயில்மெண்ட் நல்லாவே வேலை செய்யுது, இது டக்குன்னு ஹீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சக்குராக்கும் கொடுக்க போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கக்காஷி நினைக்கிற விஷயம்னா, இது அந்த ஆயில்மெண்ட்னால எல்லாம் கிடையாது, உனக்குள்ள அந்த 9 டைல்ஸ் இருக்கனால அப்படின்னு நினைப்பாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கீபாவை அந்த ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு போவாங்க இல்லையா அக்கமாரு எல்லாம், இந்த இடத்துல காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா ஹினாட்டா நருட்டோ ஆயின்மெண்ட் கொடுத்துருப்பா இல்லையா, சேம் அதே மாதிரி ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா கீபாக்கு கொடுக்க போவா, உனக்கு அக்கமா இருக்கும்னு சொல்லி. இப்ப நீ என்ன பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை, நீ உன்னை பத்தி கவலைப்படு. இந்த இடத்துல கீபா ஏன் அந்த ஒரு விஷயத்த சொல்லுவானா, டோட்டலாவே 6 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. கணக்குக்கு பார்த்தா சோஜி மட்டும் தான் ரூக்கியா இருப்பான். மிச்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆளுகளா இருப்பானுங்க. லீ, அப்புறம் பாத்தீங்கன்னா நெஜி, அப்புறம் காரா, அப்புறம் டாசோ, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமான ஆட்களா தானே இருக்கானுங்க. அதனால தான் அப்படி சொல்லுவான். மெயினா கீபா இந்த இடத்துல சொல்ற விஷயம் என்ன, காரா இல்ல நெஜி கூட உனக்கு பேட்டில்னு வந்தா தயவு செஞ்சு வித்ட்ரா பண்ணிரு அப்படின்னு சொல்லுவான். குறிப்பா நெஜியை பத்தி சொல்லுவான். ஏன்னா அவன் இந்த இடத்துல நீ பேட்டிலுக்கு போய் நின்னைனாவே உன்னை அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவான். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்டிலுக்கு ரெடி பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வர பேர் என்னன்னா நெஜி ஹியூகா வெர்சஸ் ஹினாட்டா ஹியூகான்னு வரும். இந்த இடத்துல குரோனாயும் சரி கீபாவும் சரி ரொம்பவுமே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹினாட்டா முகத்திலே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயம் தெரியும். எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுவாங்க. இந்த இடத்துல குறிப்பா ஹொக்காகே இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு நினைப்பாரு. என்ன ரீசன்னாலனா ரெண்டு பேருமே ஹியூகா கிளான் சேர்ந்தவங்க, அதனால இந்த இடத்துல நெஜி அண்ட் ஹினாட்டா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அரேனாக்கு வந்துருவாங்க. நெஜி நீ நானும் இப்படி சண்டை போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும் நான் எதிர்பார்க்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல ஹினாட்டா பிரதர் நெஜி அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல தான் எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும். என்னன்னா சக்குரா இது என்ன அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் சிப்ளிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சக்குரா நருட்டோ ரெண்டு பேருமே கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல மெயினா கக்காஷி சொல்ற விஷயம்னா, அவங்க ரெண்டு பேருமே சிப்ளிங்ஸ் கிடையாது, ஆனா ஒரே கிளானை சேர்ந்தவங்க இல்லையா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் பிரான்ச் கிளானை சேர்ந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும், அந்த வகையில ரிலேட்டிவ்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. மெயினா சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த உச்சிகா கிளானுக்கு எப்படி ஒரு ஐப்ராவஸ் இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே பழங்காலத்துல இருந்து காலங்காலமா வந்துட்டு இருக்கிற ஒரு கிளான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. சக்குரா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா, என்ன இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி ஒரு சண்டையா, ரிலேட்டிவ்ஸ்குள்ள சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா லீ ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுவான். என்னதான் அவங்க ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒட்டுதல் இல்ல. என்ன காரணம்னா, இப்ப இந்த கிளான் இருக்குன்னா அவங்க ரெண்டு விதமா டிவைட் பண்ணி இருப்பாங்க. மெயின் ஃபேமிலி, அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வர பிரான்ச் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஹெட் ஃபேமிலி பிரான்ச் ஃபேமிலின்னு சொல்லி தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹினாட்டா ஹெட் ஃபேமிலி, பெரிய குடும்பம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெஜி பிரான்ச் ஃபேமிலி. அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு பேக் இன் ஸ்டோரி இருக்கும், அதெல்லாம் நம்ம இதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த இடத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத விஷயத்த காட்டுவாங்க. அண்ட் நெஜிக்குள்ள ஒரு சின்ன வன்மம் இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இந்த ஹெட் ஃபேமிலிங்க தான் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பிரான்ச் ஃபேமிலி பாத்தீங்கன்னா அந்த ரூல்ஸை மீறக்கூடாது. அந்த மாதிரி மீறின சில பல பிரச்சனைகள்னால இவங்க ரெண்டு குடும்பத்துக்குமே ஆகாம தான் இருக்கும். அதனால பேசிக்காவே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த மேட்ச் போகவே போகாது அப்படிங்கிற விஷயத்த லீ இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இதை கேட்குற சக்குரா அப்படின்னா இது ஒரு பெரிய குடும்ப சண்டையா இருக்கத்தான் போகுது அப்படின்பா. இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கக்காஷி அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அங்கே பாருங்க அப்படின்பாரு. இந்த இடத்துல கெக்கோ நீங்க ரெடினா சொல்லுங்க, பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்பாரு. இந்த இடத்துல நெஜி சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, உன்னால எனக்கு ஆப்போசிஷனால நின்று ஜெயிக்கலாம் முடியாது, அதனால இப்பவே வித்ட்ரா பண்ணி, அதான் நான் உனக்கு கொடுக்குற பெரிய அட்வைஸா
பெருசாக இருக்குன்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டீஸ் பண்ணுவான். நீ சுனின் ஆகிறதுக்குலாம் லாய்க்கு இல்லாதவ, ஏதோ உன் ஃப்ரெண்ட்ஸு கீபா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீனோவில் 3 man ஸ்குவாடாக வரணுங்கிறக்காக வந்திருக்க அவ்வளோதானே அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டீஸ் பண்ணுவான். நீ எல்லாம் சுனின் ஆகிறதுக்கு லாய்க்கே இல்லாதவ, நீ எல்லாம் லைஃப் லாங் கெனினாக தான் இருக்கணுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக டீஸ் பண்ணுவான். இல்லை அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஹினாட்டா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. நான் எனக்கு ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் கலந்துக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் பார்க்குற குரோனாய்க்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து ஃப்ளாஷ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் நடக்கும்னா, குரோனாய் வந்துட்டு ஹினாட்டாவை கூட்டிகிட்டு போறக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹானபி இருப்பா, ஹினாட்டாவோட 5 வருஷம் சின்ன பொண்ணு, பார்த்தீங்கன்னா அவளோட தங்கச்சி தான். இந்த இடத்துல ஹினாட்டாவோட அப்பா கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி கெனினா வரப்போறா, வந்தானா ஏகப்பட்ட டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கும், அதில் உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹியூகா கிளானோட முதல் வயசுல அவ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. இந்த இடத்துல அவள்லாம் ஹியூகா கிளான் சொல்றக்கே லாய்க்கு இல்லாதவ, அவளை எங்க வேணா கூட்டிட்டு போங்க, இப்போதைக்கு நீங்க எங்களோட வேலையை நிறுத்திட்டு இருக்கீங்க மாதிரி ரொம்பவுமே எடுத்துஞ்ச மாதிரி தான் பேசுவாப்புல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோனாய்க்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி பேசுகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி. வெளியே வந்து பார்த்தா ஹினாட்டா நிற்பா. அவ்வளோ இந்த விஷயத்தான் கேட்டுதான் இருப்பா. இந்த இடத்துல குரோனாய் யோசிக்கிற விஷயம்னா, இவளையே ஃபுல்லாக சேஞ்ச் அப் பண்ண நினைக்கிறா, அதுவும் இவளோட சொந்த வழியிலேயே அப்படிங்கிற விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹினாட்டா சொல்லியிருப்பா இல்லையா, நான் என்னவே சேஞ்ச் பண்ணுறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை கேட்ட நெஜி வந்துட்டு, உன்னாலேயும் சரி என்னாலேயும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற முடியாது, அது எவனுக்காக இருந்தாலும் சரி, அவங்களால இப்படி தான் இருக்கும்னு சொல்லி இருந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க மாற மாட்டாங்க. பீப்புள் கேன் நெவர் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவான் நெஜி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நருட்டோவுக்கு ரொம்பவுமே ரேஜாக இருக்கும். என்ன ரீசன்னா, அவனுக்கு ரொம்ப கோவம் வரும், என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா நெஜி சொல்கிற விஷயம்லாம் ரொம்பவுமே ஹினாட்டாவை டீஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இப்போ கணக்கு எடுத்துக்குவேன், நீ வந்து ஹிட் ஃபேமிலி, நான் வந்து பிரான்ச் ஃபேமிலி, இது ஏதாவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் நீயும் எலைட்டாக இருக்கவங்களும் சரி, இல்லை வெளியே போக வேண்டிய ஒர்ஸ்ட் கேஸில் இருக்கவங்களும் சரி, இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்க போகிறாங்க. உனக்கும் கூட இப்போ எடுத்துக்குவேன், இந்த பிளேஸை விட்டு நீ எப்போ ஓடலாங்கிற இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப டீஸ் பண்ணுவான். இதெல்லாம் கேட்குற ஹினாட்டா வந்துட்டு இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை நான் என் பியாக்குகானை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு நெஜி சொல்லுவான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு ககாஷி கிட்ட பியாக்குகானா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. ககாஷி சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாஸ்கே இருக்கான் இல்லையா, அவனோட ஷரிங்கான் எப்படி ஒரு உச்சிகா கிளானோட விஷுவல் ப்ராவஸாக இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷுவல் ஜுட்ஸு வந்து இவங்களுக்கானது. ஹியூகா கிளானோட விஷுவல் ஜுட்ஸு தான் பார்த்தீங்கன்னா பியாக்குகான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கெக்கே கென்காய் தான். கிட்டத்தட்ட இந்த பியாக்குகான்ங்கிற விஷயத்துல இருந்தால் ஷரிங்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமே டிஸ்கவர் ஆச்சுங்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நடந்ததாக வந்து ககாஷி இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல நிஜி அவனோட பியாக்குகான் யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹினாட்டா ரொம்பவுமே பயப்பட்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு மாதிரி சாஞ்சிருப்பா. அதாவது அது வந்து நமக்கு வந்து தெரியாது, ஆனால் நெஜி வந்து அவனோட பியாக்குகான் மூலயமா பார்த்துருப்பான். அந்த வகையில் லெஃப்ட் பாட்டம் வந்து இறங்கும் போது நீ உன்னோட பழைய பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணிக்க. அதே மாதிரி ரைட் பாட்டம் நீ போகும்போது உன்னோட பழைய உன்னையே பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்க. ஆக மொத்தத்தில் உன்னோட இந்த 2 விஷயத்துக்கான ரிசல்ட் என்னன்னா, நீ ஃபியூச்சரில் இந்த பேட்டில் தோத்து போகிற விஷயத்த நினச்சி பயப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டே இருப்பான். இந்த இடத்துல ஹினாட்டா நிற்கிற கெஸ்டர் பார்த்தீங்களா, அவள் பார்த்தீங்கன்னா அவள் முன்னாடி 2 கையுமே ஹோல்ட் பண்ண மாதிரி தான் நின்றுட்டு இருப்பா. இதை பார்க்குற நெஜி இருந்துட்டு இந்த கெஸ்டரை பார்க்கும் போதே தெரியுது, நீ எனக்கு இடையிலான ஒரு வாலை கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவுமே ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருப்பான். அதெல்லாம் பார்க்குற நருட்டோ தான் செம ட்ரிகர் ஆவான். இந்த இடத்துல ஹினாட்டா கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டே தான் இருப்பாள். இதுக்கப்புறமா நெஜி வந்துட்டு, நீ உன்னோட லிப்பில் கை வச்சுட்டு இருக்க இல்லையா, அதெல்லாம் கூட உன்னோட பயத்தை தான் காட்டுது, அந்த சென்ஸ் தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப டீஸ் பண்ணுவான். அதே மாதிரி உனக்குள்ளே இந்த விஷயம்லாம் தோணி இருக்குமே, உன்னால மாற முடியாதுங்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீஸ் பண்ணுவான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு, யாரா சொன்னா அவனால் மாற முடியும்டா அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த இடத்துல நருட்டோவே பார்த்தீங்கன்னா நெஜியை பார்த்து கேட்குற கேள்வி செம்மையாக இருக்கும். அது என்னன்னா, நீ யாரா சொல்றதுக்கு இவங்கனால இப்படி தான் மாற முடியும் மாற முடியாதுங்கிறக்கு உனக்கு அந்த ரைட்ஸை யார் கொடுத்தா? ஹினாட்டா, நீ யாருங்கிறத காட்டு, தயவு செஞ்சு அவங்ககிட்ட திரும்ப ஆர்கியூனாவது பண்ணு, எனக்கு இப்படி இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுவான். நருட்டோவோட வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்கிற விஷயத்தில் இது செகண்ட் டைம் நடக்குது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய தடவை நடந்திருக்கும். ஸோ இந்த சுனின் எக்ஸாமோட செகண்ட் ரவுண்டில் மட்டும் இது செகண்ட் டைம். பார்த்தீங்கன்னா ஹினாட்டா அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுவா. இதுக்காக பார்த்தீங்கன்னா மனசளவில் நருட்டோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட ஹேண்ட் சைன்ஸ் பண்ணி பியாக்குகான் யூஸ் பண்ணுவா. அவளோட பார்வையே மாறிடுச்சுங்கிற விஷயத்த நெஜி நோட் பண்ணிடுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட போஸுமே பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா லீ தான் டிஸ்கிரைப் பண்ணுவா. இந்த ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட நேமை வந்து ஹியூகா ஸ்டைல்னு சொல்லி லீ மென்ஷன் பண்ணியிருப்பான். பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட போஸும் சிமிலராக இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா ஒரே கிளான், ஸோ சேம் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் தாய் ஜுட்ஸு அப்படிங்கிற விஷயத்தையும் லீ டிஸ்கிரைப் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே லீ ஒரு இடத்துல ஒரு
விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது என்னன்னா, என் டீம்லேயே என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தன் இருக்கான், அவனை தான் நான் டிஃபீட் பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான் இல்லையா, அது நெஜி தான் அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஃபைட் பண்ணுறப்ப அவங்களோட சக்ராங்க விஷயமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளோ ஆகும். 2 பேருமே அடிச்சுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சக்ராவோட விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹினாட்டா ஃபோர்ஸாக அடிக்க போவா நெஜியை, ஆனால் இந்த இடத்துல இருந்து மிஸ் ஆயிடுவான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு நெஜி அடி வாங்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. பார்த்தீங்கன்னா லீ இருந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்னன்னா இப்போ காய் அண்ட் லீ யூஸ் பண்ணுற தாய் ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போன்ஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இடத்துல வந்து அடிப்பாங்க. இப்போ ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட கையை காலை உடைக்கிறது, அவனோட மோதிர குத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்டாக். இதே பார்த்தீங்கன்னா ஹியூகா கிளானை சேர்ந்தவங்க எங்கே அடிப்பாங்கன்னா சக்ரா பாயிண்ட்ஸில் அடிப்பாங்க, அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் அடிப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இவங்களோட தாய் ஜுட்ஸுக்கும் யூகா கிளானோட தாய் ஜுட்ஸுக்கும் இருக்க டிஃபரன்ஸுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஜென்டில் ஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட அட்டாக்ஸே எப்படி இருக்குன்னா ஜென்டில் ஃபிஸ்ட் அப்படிங்கிற அட்டாக்ல தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கக்காஷி சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஷினோபி வந்தாலுமே இவங்க அடிச்சாங்கன்னா அது ஒரு டெட்லி ப்ளோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுவார். இந்த இடத்துல நெஜி அண்ட் ஹினாட்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமாக சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஹினாட்டா சொல்ற விஷயம்னா, இந்த இடத்துல நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணுங்க மாதிரி நினைப்பா. இந்த இடத்துல குரோனாய் அண்ட் ஷீனோ நினைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹினாட்டா அஃபென்சிவா பேட்டில் பண்றாங்கிற விஷயத்த நோட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துலலாம் நருட்டோ வந்துட்டு கமான் ஹினாட்டா உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி நல்லா சேரப் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கிடையில சக்குரா வந்துட்டு இவங்க சக்ரா நெட்வொர்க்ஸ் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கவங்களா அப்படின்னு சொல்லி வேந்துட்டு இருப்பா. அதை கேட்கற நருட்டோக்கு இந்த சக்ரா நெட்வொர்க்னாலே என்னன்னு தெரியாது. இதை கேட்கற சக்குரா வந்துட்டு இந்த அளவுக்கு நீ ஸ்டூப்பிடா, உனக்கு எந்த விஷயமே தெரியாதான்னு சொல்லி பயங்கரமா கலாய்ப்பா. இந்த இடத்துல லீ இருந்துட்டு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. இந்த இடத்துல இப்ப மெயினா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப ஹார்ட் இருக்கு, ஹார்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்கு தேவையான பிளட்டை ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மெயினான ஆர்கன் இருக்கும். ஸோ அந்த சக்ரா வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னா அந்த சக்ராவை வந்து பிளாக் பண்ணிட்டு இப்போ நம்மளோட உடம்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் பாத்தில் வந்து ஒரு சின்ன பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளோ பெயின் வருது அண்ட் சாகிற அளவுக்கு போகிற முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்ரா பாயிண்ட்ஸில் அடிச்சாங்கன்னா இவங்களால அந்த சக்ராவை வந்து யூஸ் பண்ண முடியாது, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே முடியுங்கிற விஷயத்தெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லீ சொல்லுவான். இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு நருட்டோ நீ எப்போ இவ்வளோ புத்திசாலியான அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிப்பான். இதை கேட்குற சக்குரா இருந்துட்டு மண்டையிலே ஓங்கி ஒரு கொட்டு வைப்பா, சீனியர் கிட்ட இப்படி தான் பேசுவியாடான்னு. இந்த இடத்துலலாம் லீயை காட்டுவாங்க, ரொம்பவுமே கோவப்பட்டு நிற்பான், ரொம்ப கையை மடக்கிட்டு இருப்பான். அதை பார்க்குற காய் இருந்துட்டு இப்போ நம்ம டீம் 7லேயே எடுத்துக்கோங்களேன், நருட்டோ சாஸ்கே 2 பேத்துக்குமே ஆகாதுல, 2 பேருமே ரைவல்ஸாக இருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லீ அப்புறம் நெஜியுமே அந்த விஷயத்தை நினச்சி பார்ப்பாரு. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு இப்போ சக்ரா நெட்வொர்க்கில் அடிக்கிறாங்க, சரி அது இங்கே தான் இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் நார்மல் ஐஸுக்கு விசிபிள் ஆகாதுல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பா. இந்த இடத்துல கக்காஷி சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நீ சொல்கிற மாதிரி நார்மல் ஐஸுக்கு விசிபிள் ஆகாது, ஆனால் அவங்க ஐஸுக்கு விசிபிள் ஆகும், ஏன்னா அவங்க வந்து பியாக்குகான் யூஸ் பண்ணுறாங்களே, அவங்களோட கண்களுக்கு டைரெக்டாகவே அந்த விஷயங்கள்லாம் தெரியும்னு சொல்லுவார். அதுன்னு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜென்ரல் ஃபிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்தையும் சொல்லுவார். எப்படின்னா அவங்களோட சக்ராவை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவாங்க, அது நார்மல் அட்டாக் மாதிரியே இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஃபைட்டில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கும் போது சக்ரா ஃப்ளோங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிக்கிற மாதிரியே காட்டிட்டு இருப்பாங்க, அதனால தான் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபைட்டே பார்த்தீங்கன்னா அந்த சக்ரா யூஸ் பண்ணி தான் அவங்க அட்டாக்கே பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை இருக்கலே ஸ்க்ரூ அப் பண்ணி விட்டுரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஃபைட் பண்ண வருவாங்க. இந்த இடத்துல ஹினாட்டா வந்து ஃபோர்ஸாக அடிச்ச மாதிரி காட்டுவாங்க, நெஜிக்கு பின்னாடியும் சக்ரா ஃப்ளோங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும், அதே மாதிரி ஹினாட்டா பின்னாடியும் சக்ரா ஃப்ளோங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸாக்டா யாருக்கு அடி விழுந்துச்சுன்னு தெரியாது, ஆனா நருட்டோ வந்துட்டு ஹினாட்டா வந்து நெஜி அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆகும். ஹினாட்டா அதை சாதிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஷீனோ நினைப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெஜி அண்ட் ஹினாட்டா சேம் அதே ஸ்டான்ஸால தான் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல யாரோட ஹார்ட்டும் பிளாக் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいな。